வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா முகமது ஆசிப் ஆப்கானிஸ்தானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் நிபந்தனைக்கு உட்பட்டது என்றும், இந்த ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துபவர்களை கட்டுப்படுத்தும் தாலிபான் அரசின் திறனை பொறுத்தது என்றும் கூறினார். மேலும் தெரிவித்த அவர், பாகிஸ்தானுக்குள் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தால் நமது ராணுவம் போரை தொடங்க தயாராக உள்ளது என்றார். போர் நிறுத்தத்திற்கு குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும், ஒப்பந்தம் மீறப்படாத வரை நிலைமை தொடரும் என்றும் அவர் கூறினார். போர் நிறுத்தத்தின் பின் டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி பாகிஸ்தானில் இரு தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் அவை பெரிய அளவிலான தாக்குதல்கள் அல்ல. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் கூறிய போது, போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஒரு விஷயம் மிக தெளிவாக கூறப்பட்டது. பாகிஸ்தானுக்குள் ஆப்கானிஸ்தான் இருந்து எந்த ஊடுருவல்களும் இருக்காது. நாங்கள் மீண்டும் மீண்டும் அதைத்தான் கூறிக்கொண்டே இருந்தோம். இப்போது அவர்களும் கூறுகிறார்கள், அதை கடைபிடிக்கிறார்களா என்று பார்க்கலாம் என்றார். இது ஒரு தந்திரமான விளையாட்டு. அதை பாகிஸ்தானுக்கு எதிராக தாலிபான்கள் தந்திரமாக விளையாட முடியும். எப்படி என்றால், பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கம் தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானில் தாக்குதல் நடத்த முடியாது. டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி ஆப்கானிஸ்தானில் இருந்து எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்குள் போய் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதாவது டிடிபி சரியாக எல்லையை கடக்கும் போது தாக்க வேண்டும். எல்லையை கடந்து டிடிபி பாகிஸ்தானுக்குள் அடியெடுத்து வைத்து விட்டால் அதன் பின் அதற்கும் ஆப்கான் தாலிபான் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. காரணம், அந்த நிமிடத்தில் அது பாகிஸ்தானின் உள்நாட்டு விவகாரமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி இயக்கத்தினர் பாகிஸ்தான் பிரஜைகள். அவர்கள் தமது சொந்த நாட்டுக்குள் சொந்த ராணுவத்தை தாக்குகிறார்கள். அதை பாகிஸ்தான் தான் டீல் பண்ணி கொள்ள வேண்டும். அது உள்நாட்டு பிரச்சனை. இதற்கிடையில் கத்தாரில் உள்ள ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசின் தற்காலிக தூதர் சுஹைல் ஷாஹின் டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தானின் நடவடிக்கைகளுடன் தாலிபான் அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். ஷாஹின் மேலும் கூறிய போது, பாகிஸ்தானை தாக்க ஆப்கானிஸ்தான் மண்ணை யாரும் தவறாக பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த விஷயத்தில் எங்கள் உறுதியை நாங்கள் அறிந்துள்ளோம். நாங்கள் எந்த குழுவையும் ஏற்கவில்லை, யாரையும் ஆதரிக்கவில்லை. பாகிஸ்தான் கற்றுக் கொடுத்த அதே பாடத்தை திருப்பி கொடுக்கிறது தாலிபான். அமெரிக்க ஆக்கிரமிப்பின் போது தாலிபான்கள் பாகிஸ்தானில் இருந்து செயற்பட்டார்கள். எல்லை கடந்து போய் தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது தாலிபான்கள் இங்கே இல்லை என்று கையை விரித்தது பாகிஸ்தான் அரசு. இப்போது டிடிபி இங்கே இல்லை என்று கையை விரிக்கிறது தாலிபான் அரசு. இதைத்தான் திருடனுக்கு தேள் கொட்டிய நிலை என்பார்கள். பாகிஸ்தான் வலியை தாங்கிக் கொள்ள வேண்டியதுதான். இந்த நிலையில் டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி வெளியிட்ட ஒரு காணொலி சுவாரஸ்யமாக உள்ளது. அது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிரை, ஆம்பளையாக இருந்தால் எங்களுடன் மோதிப்பாரு, ஒண்டிக்கொண்டி மோதி பார்க்கலாம் வாருங்கள் என்று சவால் விடுகிறது. டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி பாகிஸ்தானின் உயர் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிருக்கு தனிப்பட்ட முறையில் சவால் விடுத்ததை தொடர்ந்து பாகிஸ்தானின் ராணுவ அமைப்பை சங்கடமான நிலையில் ஆழ்த்தியுள்ளது. டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி வெளியிட்ட காணொலி ஃபீல்ட் மார்ஷல் முனிரை ஆத்திரமூட்ட வேண்டும் என்று வட்டார மொழியில் நேரடியாக சவால் செய்வதை காட்டுகின்றது. டிடிபியின் நிழல் ஆளுநராக அடையாளம் காணப்பட்ட காசிம் என்ற நபர் அந்த காணொலியில் தோன்றி சவால் விடுக்கின்றார். இந்த காசிம் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு பெயர் பெற்ற ஒரு டிடிபி பிரிவை வழிநடத்துகின்றார். கைபர் பக்துங்கா மற்றும் பலுசிஸ்தான் முழுவதும் தொடர்ச்சியான தாக்குதல்களில் காசிமின் பங்கிற்காக அவரது தலைக்கு 10 கோடி ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சு. காசிம் காணொலியில் நேரடியாக கேமராவை நோக்கி அறிவித்த போது, முனில், நீங்கள் ஒரு மனிதராக இருந்தால் எங்களை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தால் எங்களுடன் போர் புரியுங்கள். நீங்கள் பாகிஸ்தான் ராணுவ துருப்புகளை ஆடுகளைப் போல இறக்க போருக்கு அனுப்ப கூடாது. உயர்மட்ட தளபதிகள் நேரடியாக களத்தில் இறங்கி போரிட வாருங்கள். நேரடியாக மோதி பார்க்கலாம் என்று கூறுகிறார். குர்ராம் ஏஜென்சியின் டோகர் பகுதியில் உள்ள ஜோக்கி ராணுவ கோட்டையின் மீதான அக்டோபர் 8ஆம் தேதி நடந்த தாக்குதலில் கிராபிக் காட்சிகளையும் உள்ளடக்கிய இந்த காணொளி குறைந்தது 22 பாகிஸ்தான் துருப்புக்களை கொன்ற கொடிய தாக்குதலுக்கு பொறுப்பேற்கின்றது. இருப்பினும் தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறியிருந்தது. பாகிஸ்தான் ஆய்வாளர்கள் கூறிய போது, இது போன்ற காட்சிகள் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவதையும் ராணுவத்தின் மன உறுதியை குலைப்பதையும் நோக்கமாக கொண்ட டிடிபியின் உளவியல் போர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி என்கின்றார்கள். இந்த காணொளி வெளியிடப்பட்ட நேரம் குறிப்பிடத்தக்கது என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஆப்கானிஸ்தான் எல்லையில் பதட்டங்கள் அதிகரித்து வருவதாலும் உள்நாட்டு உறுதியற்ற தன்மை அதிகரித்து வருவதாலும் டிடிபி பாகிஸ்தானின் ராணுவ தலைமையை நெருக்கடியாக கருதுவதை பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதாக தெரிகின்றது. இந்த காணொலி தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவம் அதிகாரப்பூர்வ அறிக்கை எதையும் வெளியிடவில்லை. முன்னாள் சிஐஏ அதிகாரி ஜான் கிரியாகோ பாகிஸ்தானுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் சில விஷயங்களை வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி பர்வேஸ் முஷாரப்பை அமெரிக்கா பணம் கொடுத்து வாங்கியதாக கூறியுள்ளார். பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கின் கட்டுப்பாட்டை முஷாரப் அமெரிக்காவிடம் ஒப்படைத்ததாகவும் அவர் கூறினார். அது பற்றி கூறிய அவர், 2002ஆம் ஆண்டு நான் பாகிஸ்தானில் சிஐஏ பணியில் இருந்தபோது பாகிஸ்தான் அணு ஆயுத கிடங்கை பென்டகோன் கட்டுப்படுத்தியது.
அணு ஆயுதங்கள் தீவிரவாதிகளின் கைகளில் விழுமென்று பயந்து முஷாரப் கட்டுப்பாட்டை அமெரிக்காவிடம் ஒப்படைத்ததாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்று கூறினார். சவுதி அரசாங்கத்தின் நேரடி கோரிக்கைகளுக்கு பின்னர் பாகிஸ்தானின் அணுகுண்டின் வடிவமைப்பாளரான அப்துல் கதீர் கானை அமெரிக்கா குறிவைப்பதை தவிர்த்தது என்றும் கிரியாகோ கூறினார். நாங்கள் சிஐஏயில் இஸ்ரேலிய அணுகுமுறை எடுத்திருந்தால் நாங்கள் அவரை கொன்றிருப்போம். அவரை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது. அவர் எங்கு வாழ்ந்தார் என்பது எங்களுக்கு தெரியும். அவர் தனது நாளை எப்படி கழித்தார் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு சவுடி அரசாங்கத்தின் ஆதரவும் இருந்தது. சவுடிகள் எங்களிடம் வந்து தயவு செய்து அவரை விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த ராஜதந்திர அழுத்தத்தை கிரியாகோவ் ஒரு பெரிய அமெரிக்க கொள்கை தோல்வி என்று அழைத்தார். இது வாஷிங்டனின் தவறு என்றும் விவரித்தார். ஏகியூ கான் 2021 ஆண்டு 85 வயதில் இஸ்லாமாபாத்தில் இறந்தார். 2001 நாடாளுமன்ற தாக்குதல் மற்றும் 2008 மும்பை தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னர் இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று சிஐஏ எதிர்பார்த்ததாக கிரியாகோவ் கூறினார். ஆனால் அது நடக்கவில்லை. சிஐஏயில் நாங்கள் இந்திய கொள்கையை தந்திரோபாய பொறுமை என்று அழைத்தோம். இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானை தாக்குவதன் மூலம் பதிலடி கொடுக்கும் உரிமையை பெற்றிருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. வெள்ளை மாளிகையில் அதிகாரிகள் ஆகா, இந்தியர்கள் இங்கே மிகவும் முதிர்ச்சியடைந்த வெளியுறவு கொள்கையை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னது எனக்கு நினைவிருக்கின்றது. அது ராஜதந்திர நிலைப்பாடு. ஆனால் நாங்கள் சிஐஏயில் இந்தியர்கள் திருப்பி தாக்குவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. முஷாரப் அமெரிக்காவை பாகிஸ்தானில் சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தார் என்றும் அவர் கூறினார். பாகிஸ்தான் அரசாங்கத்துடனான எங்கள் உறவுகள் மிக மிக நன்றாக இருந்தன. இங்கே நேர்மையாக ஒரு விஷயம் கூறுகின்றேன். சிஐஏ சர்வாதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுவதை விரும்புகின்றது. ஏனென்றால் நீங்கள் பொதுக்கூட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மேலும் நீங்கள் ஊடகங்களை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. எனவே நாங்கள் அடிப்படையில் முஷாரப்பை பணம் கொடுத்து வாங்கினோம். முஷாரப் அமெரிக்காவை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்ததாக கிரியாகோ கூறினார். ராணுவ உதவியாக இருந்தாலும் சரி, பொருளாதார மேம்பாட்டு உதவியாக இருந்தாலும் சரி, மில்லியன் கணக்கான டாலரை நாங்கள் உதவியாக வழங்கினோம். நாங்கள் வாரத்துக்கு பலமுறை முஷாரப்பை தவறாமல் சந்திப்போம். அடிப்படையில் அவர் பாகிஸ்தானில் நாங்கள் விரும்பியதை செய்ய அனுமதிப்பார். ஆனால் முஷாரப் சமாளிக்க தேவையான தனது சொந்த ராணுவத்தையும் கொண்டிருந்தார் என்று அவர் கூறினார். தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பதாக நடித்துக் கொண்டே முஷாரப் ராணுவத்தின் ஆதரவை பராமரித்தார். ஆனால் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்தார் என்றும் அவர் கூறினார். அவர் ராணுவத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டி இருந்தது. பாகிஸ்தான் ராணுவம் அல் qaedaவை பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் இந்தியாவை பற்றி கவலை கொண்டிருந்தனர். எனவே ராணுவத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் சில தீவிரவாத இயக்கத்தினர் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் முஷாரப் செயற்பட்டார். இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை நிகழ்த்தும் அதே வேளையில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் அமெரிக்கர்களுடன் ஒத்துழைப்பது போல் நடிக்கும் இந்த இரட்டை வாழ்க்கையை தொடர அவர் பாகிஸ்தான் ராணுவத்தை அனுமதிக்க வேண்டியிருந்தது என்று கிரியாகோ கூறினார்.